ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற பேஸ் நம்மளுக்கு தெரியணும். இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்க போகிறோம். நம்ம வந்து வளன்னு நம்ம படிக்க போகிறதில்ல. ஸோ நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆக்ட்டுக்கு என்னென்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருந்துச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு போனீங்கனாலே எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி டெவலப் ஆணுச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன்னா என்ன? ஒரு சர்டெயின் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம நிர்வாகம் எப்படி இருக்கணுன்றதை வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாமில் வந்து விச் இஸ் தி சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷன், ஜுடிஷரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன எழுதலாம்னா, கண்ணை மூடிட்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எழுதலாம். நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று கிடைக்கும் போதே வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனோட தேவையும் வந்து கூடவே வந்துருச்சு. அப்படி இந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக வந்தது தான் வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி எப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1946 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1946 ஃபார்ம் பண்ணி 1949 நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணி முடிச்சு அது எந்த நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை ஃபஸ்ட்டு யார் வந்து ஐடியா கொடுத்தாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய். அவர் எந்த வருஷத்தில் இதை சொன்னார்னா 1934 சொன்னார். இந்த எம்என் ராய்ன்றவர் யாருன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட முன்னோடி அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனை யார் வந்து டிராஃப்ட் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனை ஹேண்ட் ரிட்டனாக எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரைன் ரைசதா. இவர் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனோட கேலிகிராஃபர், அதாவது கையால் எழுதியவர். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனை வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதியிருக்காங்க, இட்டாலிக் ஸ்லைடில் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல் வந்து 1773 1857 வரைக்கும் நடக்குது. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட செயல்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு சில சட்டங்களை வந்து போட்டுச்சு. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போ நம்ம வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 சிறப்பம்சங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன நம்மளோட இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு ப்ரொமோட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த ஆக்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்ற கான்செப்டை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் 1774 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஆக்ட் வந்து ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் எப்படி என்னென்னா, நம்மளுக்கு போட்ட ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சரி செய்கிறது தான் வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். இது அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் கவர்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்துச்சு. ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸையும் கமர்ஷியல் அஃபேர்ஸை பார்த்துக்கிறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் வந்து இந்த ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் வந்து 1813 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 33 அண்ட் 53 வந்திருக்கும். முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 1 lakh rupees வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். அடுத்தது 1833 சார்ட்டர் ஆக்ட். 1833 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன்ஸும் வந்து எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் சிவில் சர்வன்ஸாக வரணும் உள்ள அப்படின்றதுக்காக ஒரு ஓப்பன் காம்படிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பிளான் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. இந்த ஆக்டில் அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபஸ்ட்டு வந்த இந்தியாவோட கவர்னர் ஜென்ரல் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிங். நம்மளுக்கு வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆனால் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் கேட்டாங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிங். ஸோ இந்த ஆக்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட
கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணி இதை மொத்தமாகவே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாற்றிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த 1853யோட சார்ட்டர் ஆக்டில் கவர்னர் ஜெனரலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா அது என்னவா மாறுச்சுன்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக மாறுச்சு. ஸோ இந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து நம்ம இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷனையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிவில் சர்வன்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காகவும் செலெக்ஷனுக்காகவும் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா த மெக்காலே கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த கமிட்டி ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ். இது எப்போ வந்து வந்துச்சுன்னா 1854 வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்ததோட ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்றது செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். இதுதான் வந்து சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்ற ஒன்று வந்து ஐடியா யார் கொடுத்ததுன்னா எம்என் ராய் கொடுத்தாரு 1934. இவரை கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட பயனீர் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1946 நடைமுறைக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருந்தது வந்து கம்பெனி ரூல். கம்பெனி ரூலோட டைம் பீரியட் வந்து 1773 1857 வரைக்கும். ஸோ கம்பெனி ரூல் வந்து ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ஆக்ட்ஸ் போட்டாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் 1773யோட ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் பெங்காலோட கவர்னரை பெங்காலோட கவர்னர் ஜென்ரலாக ப்ரமோட் பண்ணாங்க. அப்படி வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வந்து லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். கல்கட்டாவில் 1774 சுப்ரீம் கோர்ட் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் தான் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1781 வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டை அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 சொல்லலாம். அமெண்டிங்னாலே வந்து திருத்துறது. ஸோ 1773யோட ஆக்டை ரெக்டிஃபை பண்ணுற ஆக்ட் தான் வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இந்த ஆக்டில் வந்து டியூவல் கவர்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்க்கறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கமர்ஷியல் அஃபேர்ஸை பார்க்கறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இந்த 1813ஓட ஆக்டில் இந்தியாவில் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு 1 lakh rupees வந்து அலோகேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1833யோட சார்ட்டர் ஆக்ட். இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ 1813க்கு அப்புறம் 1833 போட்டிருப்பாங்க. 1833 என்ன ஆச்சுன்னா சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு ஒரு ஓப்பன் காம்படிஷன் நடத்தணும்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ப்ரமோட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். நெக்ஸ்ட்டு லா கமிஷன் ஒன்றை வந்து உருவாக்குனாங்க. அதை யார் தலைமை தாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. அடுத்த ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த ஆக்டில் வந்து கவர்னர் ஜெனரலுக்குன்னு தனியாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று கொடுத்தாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக மாறிச்சு. இந்த கவுன்சிலில் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. இந்த ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு அதுவும் இந்தியன்ஸ்க்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்மளோட இந்தியன்ஸும் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அந்த சிவில் சர்வீஸ் கமிட்டி பேர் தான் வந்து த மெக்காலே கமிட்டி, த கமிட்டி ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ். இதை எப்போ வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1854 உருவாக்குனாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து கம்பெனி ரூலை வந்து இந்த வீடியோவில் எலாபரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்து நான் மறுபடியும் உங்களுக்கு ரீகேப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். என்னோட சேர்ந்து படிங்க. தேங்க்யூ ஸோ மச் and all the best for your upcoming exams.